என் தங்க பிள்ளையே, உன்னை விட்டு போன சொந்தம், உன்னை வெறுத்து விட்டு போன சொந்தம், இப்பொழுது நீயே கதியென்று வரப்போகிறார். நீயோ அவர் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே, நான் என்ன செய்வது என்று என்னிடம் கேட்டாய். என் பிள்ளையே, உறவுகளுக்குள் உண்மையான புரிதல் இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்த நிலைக்கு அந்த உறவை எடுத்துச் செல்ல முடியும். யார் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்பதற்கே இங்கு சில காலம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நீ ஒருவருக்காக காத்திருந்தாய், ஆனால் அவரோ உன்னை விட்டு சென்று விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ உன்னுடைய சூழ்நிலையை மட்டுமே நினைத்து கொள்ளாதே, அவருடைய சூழ்நிலையும் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் சில சமயத்தில் நம் விதியோடு விளையாடி கொண்டிருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் அந்த பிரிதலில் நாம் பிரிந்துதான் ஆக வேண்டிய சூழ்நிலையும் இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் சில பேரோ நம் பேச்சை கேட்காமல் யாருடைய பேச்சை கேட்கக்கூடாது என்று நாம் நினைத்திருந்தோமோ அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு அவர் அப்படியே அவர் வசம் சென்று இருக்கலாம். இன்னும் சில பேரோ எப்படியாவது உன்னை அங்கு தவறாக பயன்படுத்திவிட்டு அவர்களுக்கான வேலை முடிந்த பிறகு போய்விடலாம் என்று நினைத்து கொண்டு திட்டத்தை தீட்டி இருப்பார்கள். அப்படியே அவரும் அந்த வழியில் சென்று விட்டார். அதுதான் யதார்த்தமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் தெளிவினையும் நான் உனக்குள் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ சொல்வதை மட்டும் கவனமாக கேள். யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான வாழ்க்கையில் நீ தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றாயா? உன் பிரிதலில் புரிதல் ஒன்று இருக்கின்றதா என்பதை உணர்ந்து கொள். முதலில் அவர் நமக்கானவரா என்று தெரிய வைத்துக்கொள். அவர் எங்கே சென்றாலும் எப்படி போனாலும் உனக்கானவர் என்பதில் நீ தீர்க்கமாக நம்பினால் சர்வ நிச்சயமாக அவர் உன்னை வந்து அடையத்தான் போகிறார். நிச்சயம் இந்த வாராகிடம் வந்த பிறகு அதில் வெற்றி மட்டும்தான் வரப்போகிறது. அடுத்தடுத்து உன்னை உன்படியை ஏற்றுவதற்கான ஏணிப்படியாக இந்த தாய் வராகி இருக்கும்போது நீ எதற்கும் வருத்தப்படாதே. என் தங்கமே, பிரிந்து போனவர் அப்படியே இருந்து விடுவாரோ என்று நீ நினைக்க வேண்டாம். மீண்டும் மீண்டும் உன் அன்பால் அவரையும் தொல்லை செய்ய வேண்டாம். எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் இப்பொழுது அவருடன் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் உன் வாழ்க்கை தள்ளி கொண்டு விடுகிறது. அதுதான் வாழ்க்கையின் மாற்றம். என் தங்க பிள்ளையே, மாற்றம் என்பது ஒரு நொடிக்கு நொடி எப்படி மாறும் என்றே யாருக்குமே தெரியாது. என் பிள்ளையே, நீ செய்த காரியம் அனைத்து இங்கு சுலபமாக இருந்து கொண்டு இருப்பது போல் மற்றவர்களுக்கு தெரியலாம். ஆனால் உன் மனதிற்குள் தான் தெரியும் அது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று. அதனால் அவர் நம்ப வேண்டும், இவர் நம்ப வேண்டும் என்று நீ கூடுதல் முயற்சியோடு உன் வேலைகளை செய்யும் போது சில சமயத்தில் உன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இழக்க நேரிடுவது போல் இருந்து கொண்டு இருக்கலாம். என் தங்க பிள்ளையே, அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் திரும்பி தருவதற்காக நான் உனக்கானவரை உன்னிடத்தில் அனுப்பத்தான் போகிறேன். நீ எந்த ஒருவருக்காக அங்கு காத்து கொண்டு இருந்தாயோ அந்த உறவினை விட்டு பிரிந்து போனதில் எவ்வளவு மன வருத்தமும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். தீராத வழிகளோடு போராடி கொண்டு இருக்கும் போது வேண்டுமென்றே சில உறவுகள் உன்னை சுற்றி வந்து அந்த விஷயத்தை இப்படி செய்தாயா அப்படி செய்தாயா என்று மீண்டும் மீண்டும் உன்னை தவறை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் தவறை நான் கண்காணித்து கொண்டே இருக்கும் போது அவர்கள் சொல்வதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாதே. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நாம் சில காலம் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த காலம் வருவரையிலும் நாம் அமைதி காத்துத்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. நீ நினைத்ததை அடைவதற்கு எத்தனையோ பெரிய விஷயங்கள் செய்து கொண்டிருந்தாலும் ஆனால் சிறு தோல்வி வந்து விட்டால் உன் மனம் அங்கு தளர்ந்து விடுகிறாய். தளராதே என் பிள்ளையே. உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசை என்பது எனக்கு தெரியும்.
நீ எப்படிப்பட்டவர் என்றும் எனக்கு புரியும். மற்றவர்கள் உன்னை குறை சொல்லிவிட்டார்கள் என்று நீ நினைத்து வருந்த வேண்டாம். அவர்கள் உன்முன் பேசுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கும்போது நீ ஏன் அவர்களை பற்றி மட்டுமே நினைவில் கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும் என்று ஒரு சில விஷயத்தில் நாம் எடுக்கின்ற தைரியமான முடிவுதான் நம்மை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் நீ சொல்வதை கேள். உனக்கான விஷயத்தில் உனக்கு எப்படி உன் மனசாட்சிக்கு உட்பட்டு செயல்படுகின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. நீ நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக கூட உன் சூழ்நிலை ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டிருந்தாலே போதும். நீ நம்பிக்கையோடு செயல்படு. நீ நினைத்ததை அடைவதற்கு இந்த தாய் வராகி உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை காணத்தான் போகிறாய். என் தங்கமே, நினைத்ததை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது எனக்காக யாருமே இல்லையே என்று தவிக்காதே. உனக்காக இந்த தாய் வராகி இருப்பதனால்தானே நீ என்னை தேடி வந்து இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் இருக்கின்ற காரியத்தில் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த வாராகி இருக்கும்போது நீ எந்த காரியத்தை நினைத்தும் குழப்பமடைய வேண்டாம். குழப்பமடைவதற்கு இங்கு என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது? உன்னை வழிநடத்துவதற்கு உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொன்ன பிறகும் நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? சோதனைகளை கண்டு நீ மன வருத்தமடையாதே. இந்த சோதனை தான் உன் வெற்றிக்கான விடியலாக உனக்கு தரப்போகிறது. என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வருத்தங்களும் வலிகளும் இந்த தாய் அறியாமல் இல்லை. ஆனால் அத்தனை வலிக்கும் வருத்தங்களுக்கும் நான் தீர்வாக உண்டு உன் வெற்றிக்கான நினைப்பை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கும் போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? நீ நம்பிக்கையோடு எடுக்கின்ற முடிவுதான் உன்னை யாரென்று மற்றவர்களிடம் நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கின்றது. உன் எண்ணமும் செயலும் உறுதியாக இருந்தால், தீர்க்கமாக இருந்தால், சர்வ நிச்சயமாக நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் நம்பிக்கையோடு செயல்பட்டு நீ வெற்றி பெறுவாய். என் தங்க பிள்ளையே, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கே இங்கு சில காலம் எடுத்துக்கொள்ள வேண்டியதிருக்கிறதே என்று நினைத்து கொள்ளாதே. என் தங்கமே, சிலர் விமர்சனங்களுக்கு நம்மை உட்படுத்தி கொண்டால் அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்துவிடு. தவறை சுற்றி காட்டுவதற்கும் யாராவது ஒருவர் இருக்க வேண்டுமல்லவா? அப்படி இருக்கும்போது தவறை சுட்டி காட்டுவதை நீ மனதார ஏற்றுக்கொள். அப்போதுதான் அந்த தவறையும் திருத்திக் கொள்ள முடியும். என் பிள்ளையே, உன் மனதில் மாற்றங்கள் நல்லதாக வருமோ என்று சந்தேகித்து கொள்கிறாய். இந்த தாய் உன் மனதோடு இருக்கும்போது எதற்கு வீண் சந்தேகம் அடைகிறாய்? நீ நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன். நம்பிக்கையோடு செயல்படு. உன் வெற்றிக்கான மாற்றம் உன்னை தேடி வந்து விட்டது. நல்லதொரு தீர்வைத்தான் நீ எட்டப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. ஓம் வராகி தாயே போற்றி.